வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்க 17/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 16/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல்லே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இந்த 1, 2, 3க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. இதில் வந்து 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக நம்மளுக்கு ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து பாக்ஸ்லேயும் 2 செட்லேயும் சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம். 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக பாஸ் ஆகிருக்கு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா 2, 1, 2. இந்த 2, 1, 2க்கு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நம்பர் எதுவும் கிடைக்கல. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 3, 5, 6. இந்த 3, 5, 6க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. 2 நம்பருமே கிடச்சிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 5, 6 அப்படின்றது வந்து நம்ம 6, 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5, 6 வந்து 6, 5ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3, 6 வந்து நம்ம வந்து 6, 3ன்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 5, 6 நம்ம கொடுக்கல சேர்த்து, அதாவது மாற்றி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு மிஸ் ஆகி வந்திருக்குன்பா. 2 செட்டு கொடுத்துருக்கோம், ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து 3, 5 வந்து நம்ம சேர்த்து கொடுக்கல. இது மட்டும்தான் சேர்த்து கொடுக்கல. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்குன்பா. 3, 5, 6 அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 3, 5, 6 அப்படின்றத வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படியே இதை மாற்றி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங். இப்போது பார்த்திங்கன்னா இடையில 1 மணிக்கு கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு 8 மணிக்கு வந்து ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6, 3 இதில் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 6, 5 இதில் கனெக்ட் ஆகுது. இதில் 6, 5 பார்த்திங்கன்னா பிசி. இதில் 6, 3 பார்த்திங்கன்னா ஏசி. மற்ற எதுவும் கனெக்ட் ஆகலை. ஆல் போர்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பர் வரல நண்பா. 4, 0 பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு. 4, 0லேருந்து ஒரு நம்பர் வந்துடும்னு எதிர்பார்த்தது தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்ட்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருந்தால் மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியே கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக ஒரு போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பரோட அடுத்த நம்பர் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஆல் போர்டு மட்டும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கிறது பெரிய விஷயந்தான். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம 1 மணிக்கு கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி, ஓகே நண்பா. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு 17/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 5. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 0. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 3, 8, 3, 0, 8, 1, 9, 1, 8, 0, 1, 0. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3, 8, 1, 3, 8, 0, 3, 9, 1, 3, 9, 0, 5, 8, 1, 5, 9, 0. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 0. 1, 0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1 8 1 7 1 5 2 8 2 5 8 5. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 8 5 1 8 6 1 7 5 1 7 6 2 8 5 2 7 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1 2 1லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கேசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8 6 8 4 8 1 6 1 6 4 1 4 3. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 6 1 8 6 3 8 4 1 8 4 3 5 6 1 5 4 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 4 8 4லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1 1 8 8 4 4 0 0 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கணக்கில் எந்த ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அந்த ஷோவில் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. பாய்.